ஈது பெருநாள் அன்னைக்கு கிரில் சிக்கன் பண்றதுக்காக தேவையான மசாலா மல்லி புதினா கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு கூடவே மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் பொடி உப்பு மிளகுத்தூள் கசூரி மெத்தி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே என்கிட்ட இருக்க மசாலாலாம் சேர்த்துட்டு வேற ஒரு சிக்கன் ட்ரையும் பண்ணியிருந்தேன். அது வந்து கிரில்டு சிக்கனை விட இது ரொம்பவும் நல்லா இருந்தது. இதை வந்து நான் காலையிலே மசாலா எல்லாம் போட்டு வச்சுட்டேன். மத்தியானத்துக்கு மேலே தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். அன்னைக்கு பசங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இது எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் இங்க இருக்கும்போது பசங்களோட தான் செலிப்ரேட் பண்ணுவேன். அரிசி எல்லாம் முதல்ல ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வெளியே கொடுக்கறதுக்கும் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செஞ்சிருந்தேன். தனியா இத்தனை பேருக்கு சமைக்கிறோமே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு பிரியாணி. அன்னைக்கு பிரியாணி கூடவே கொஞ்சமா ரைத்தாவும் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா குலோப் ஜாமுன் நேரத்தே போட்டு எடுத்துக்கிட்டேன். சிக்கன் ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வாழை இலை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு எல்லாருக்குமே சாப்பாடு வெளியே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டோம். ஈது பெருநாள் எங்களுக்கு இப்படிதான் போச்சு. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.